பச்சையை பொறிச்சாதான் அதிக லாபம் கிடைக்கும். காய் இப்படி பச்சையை பிடுங்கணும்னா பழுக்காது. நம்ம அவங்கள கேட்க தேவையில்லை, மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. நம்ம பிடிங்கி காய வச்சோம்னா நமக்கு எப்போ மார்க்கெட்டில் ரேட்டு கூட வருதோ நம்ம விசாரிச்சு ரேட்டு கூடுன முன்னாடி நம்ம 1 வருஷம் வரல வச்சிருக்கோம். வேற எதுவும் நட்டா அவ்வளோ சரியா. பேர் என்னதுங்கம்மா? அதாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க? நாங்கள் 30 வருஷம் 40 வருஷமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேறு வேலை இல்லை எங்களுக்கு. சரிங்க. இப்போ வந்து விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னம்மா போட்டுட்ருக்கோம்? ஆக்சுவலாக விவசாயத்தில் கடலை, மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து மிளகா தான் போட்டு இப்போ வந்து மிளகா தான் போட்டிருக்கிறேன். தக்காளி நட்டு அழிச்சிட்டேன். சரிங்க. இப்போ மிளகா போட்டிருக்கேன். சரிங்கம்மா. இப்போ மிளகா போட்டிருக்கேன்னு சொல்லிங்க பார்த்தீங்களாம்மா. இப்போ வந்து நம்ம நிலத்தை வந்து மிளகா போடணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கம்மா? நிலத்தை உழவு ஓட்டிட்டு நம்ம இயற்கை உரம் நம்ம சேமித்து வச்சுருக்கிறோம்ல, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு சேமித்து வச்சுருப்போம். சரிங்கம்மா. அதை கொண்டு போய் அதை உரத்தை குப்பையை கொட்டி நல்லா உழுது விட்ட பின்னாடி இறச்சி விட்டு உழுது பாத்தி உடிச்சு நம்ம நாற்று நட்டுற வேண்டியதான். இப்போ வந்து மிளகா நாற்று நடுறதுன்னா விதையாக வாங்கி தான் போடுறாங்களாம்மா? இல்லை விதை நாங்கள் பாக்கெட்டு விதை வாங்கியும் போட்டிருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் மிளகாயில் நாங்களாக எடுத்து கொஞ்சம் நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுருக்குறோம். நல்லா வந்திருக்குது. இப்போது மிளகா நாற்று வரணுன்னா விதையாக வாங்கி தான் பண்ணுறாங்களாம்மா? அது விதையாக வாங்கியும் போடலாம், அதை எடுத்து நம்மளா மிளகாயில் எடுத்து நாற்று விடலாம். சரி. இப்போ மிளகா விதையாக போட்டிங்கன்னா எத்தனை நாளுங்க வரும் நாற்று வர்றதுக்கு? நாற்று வர்றதுக்கு 30 நாள் இருந்து 40 நாள் 45 நாள் வரல நாற்றை போட்டு நடலாம். சரிங்கம்மா. 45 நாளுக்கு அப்புறம் நம்ம நடணும். ஆமாம், 45 நாளுக்கு 50 நாளுக்குள்ளே நடணும். சரிம்மா. ஒவ்வொரு செடிக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கம்மா? அது 2 அடி கேப் விட்டு நடணும் ஒரு செடி ஒன்று. சரி. இப்போ 2 இடம் நடுவோமா இல்லை ஒன்று நடுவோங்களாம்மா? 2 நட்டாலும் நடலாம், 1 நட்டாலும் நல்லா. அது நம்ம இதை பொறுத்து இருக்கு. இப்போ 2 நட்டா இன்னும் கொஞ்சம் பலன் கூட வரும். நம்ம 1 நட்டோம்னா அதுக்கு தேர்ந்த பலன் கிடைக்கும். சரிங்கம்மா. இப்போ நம்ம போட்டிருக்க ரகங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரகம் போட்டிருக்கோங்கம்மா? நம்ம 1 புல்லட்டு போட்டிருக்கோம். புல்லட்னா குண்டா இருக்கக்கூடிய வெரைட்டி. ஆமாம், குண்டா இருக்கிறது அது புல்லட்டு. சரிங்கம்மா. 1 சம்பா போட்டிருக்கோம். சம்பான்றது நீளமாக இருக்குங்களா? அது நீளமாக இருக்குது. இது 2 ஹைப்ரிட் தான். 2 ஹைப்ரிட் தான். சரி. இதை தவிர வேற ஏதாவது போட்டுட்டு இருக்குங்களாமா? இதை தவிர நாங்கள் வேற நாட்டு சம்பா கொஞ்சம் போட்டிருக்கோம். சரிங்கம்மா. அது வந்து எதுக்குங்க பயன்படுங்க? 3மே எதுக்குமா பயன்படுது? இது 2 பச்சையாக பொறிச்சு விற்கலாம். விலை நல்லா கிடச்சிச்சின்னா, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பழத்துக்கு விட்டு பழத்தைய பொறிச்சு விற்றுக்கலாம். சரிங்கம்மா. அது நாட்டு சம்பா வந்து நம்ம பழத்துக்கு தான் பொறிக்கணும். சரி. பழத்துக்கு மட்டும்தான். ஆமாம். அதாவது வத்தலுக்கு மட்டும்தான். அது வத்தலுக்கு மட்டும்தான் ஆகும். காய வச்சு வத்தலாக காய வச்சு 1 வருஷம் கிருமிச்சும் கூட நம்ம விற்றுக்கலாம். அதை வச்சிருந்து நமக்கு எப்போ விலை கிடைக்குதோ அப்போ விற்றுக்கலாம் அதை. சரிங்கம்மா. இப்போ நாற்று நம்ம நட்டாச்சுங்கம்மா. நீங்கள் சொன்ன நாற்று நட்டதுக்கு எத்தனை நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி வளரும் தன்மைக்கு வருங்கம்மா? நாற்று நட்டதுக்கு பின்னாடி ஒரு 20 நாள் கிருமிச்சு களை எடுப்போம். சரிங்கம்மா. களை எடுத்து உரம் கரைச்சோம்னா அப்புறம் அதுலேருந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும் செடி. பூ வைக்கிறது தான் எத்தனை நாளுக்கு அப்புறம் பூ வைக்கும்? அது பூவை நட்டு 60 நாள் 50 நாள் ஆன பின்னாடி தான் செடி பூக்கண்ணி கட்டும். பூ வச்சதுக்கப்புறம் எப்போ காய் வரும்? 60 நாளுக்கு முன்னாடி பூக்கண்ணி கட்டி 90 நாளில் பல காய் எடுப்புக்கு வந்துடும். 90 நாளில் அப்போ வந்து நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கம்மா இருக்கும்? ஒரு செடிக்கு குறைஞ்சது 3 கிலோ 4 கிலோ கிடைக்கும். 3 கிலோ ஒரு செடிக்கு மட்டுமே கிடைக்கும். ஒரு செடிக்கு 3 கிலோ கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாற்றுங்கம்மா தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 3000 நாற்று 4000 நாற்று நடலாம். இப்போ நீர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படிங்கம்மா நீங்கள் நீர் பாய்ச்சுறீங்க? இது நம்ம கரசக்காடாக இருந்தால் 8 நாளைக்கு ஒருக்கு தண்ணி பாய்க்கலாம். சரிங்க. கொஞ்சம் தண்ணி அது ஈரம் கட்டும். இப்படி கொஞ்சம் மணல் காடாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் 2 தண்ணி கட்டும். 2 தண்ணி கட்டும். சரிங்கம்மா. இப்போ இந்த மாதிரி நம்ம பறிப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை தாட்டி பறிப்பு பண்ணலாமா? இது பொறிக்கிறது வந்து 15 நாளைக்கு ஒருக்கு எடுப்போம். 15 நாள் ஒருக்கு காய் எடுப்போம் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. சரிங்க. அப்புறம் காய் நம்ம பொறிக்காம விட்டுட்டோம்னா நல்லா பழுத்த பின்னாடி தான் வத்தலுக்குன்னு விட்டோம்னா நல்லா பழுக்கணும். காய் நல்லா பழுக்கணும்னா அது காய்ச்சல் வந்து எவ்வளோ நாளுங்க பழுக்க ஆரம்பிக்கும்? அது காய்ச்சதுலேருந்து காய் திரண்டுச்சுன்னா அது ஒரு 30 நாள் 20 நாள் ஆகணும் நல்லா பழுக்கிறது. இப்போ பழுத்ததுலேருந்து நம்ம திருப்பி பயன்படுத்தணும்னா வத்தலுக்கு பயன்படுத்தணும் எத்தனை நாளுங்க ஆகும்? வத்தலுக்கு பயன்படுத்தணும்னா அதான் நம்ம பழுத்த பின்னாடி தானே அதை பிடுங்கி போட்டு காய்ஞ்சா தானே வத்தல் ஆகும். அப்போ காய் வைக்கிறதுக்குன்னு அது 1 மாதம் ஆயிருங்களா? 1 மாதம் ஆயிரும். 1 மாதம் ஆயிரும். நமக்கு பச்சை பொறிச்சாதான் அதிக லாபம் கிடைக்கும். சரிங்கம்மா. இப்போ வத்தல் போறப்போ அதுவும் ரேட் அதிகம் தானே? அது ரேட் அதிகம் தான். ஆனால் இது பொறிச்சோம்னா மகசூல் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதிகமா. சரிங்க. இது ரொம்ப இப்போ லேட் ஆகும்ல இது பழுத்து நம்ம புடுங்கிறதுக்கு. இப்போ செடியிலே விட்டாதான் பழுக்கும். ஆமாம், செடியிலே காய் இப்படி பச்சையை பிடுங்கணும்னா பழுக்காது. செடியிலே இருந்தால் தான் பழுக்கும்.
சரிங்க. இப்போ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குங்கம்மா அதிகமாக போகுது? இப்போ நாட்டு ரகம் அதை சொல்லவே முடியலையே ஐயா. இப்போ மாறிக்கிட்டே இருக்கு. மார்க்கெட்டே சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு போகுது, ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு போகுது, ஒரு நாளைக்கு 14 ரூபாய்க்கு போகுது. மார்க்கெட் நிலவரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியலையே. இப்போ ஆகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு ரகங்கள் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்களா? இல்லை நாட்டு சம்பா வந்து நம்ம அவங்கள கேட்க தேவையில்லை, மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. நம்ம பிடிங்கி காய வச்சோம்னா நமக்கு எப்போ மார்க்கெட்டில் ரேட்டு கூட வருதோ நம்ம விசாரித்து ரேட்டு கூடுன முன்னாடி நம்ம நாட்டு வத்தல் கொண்டு போகலாம். சரிங்கம்மா. இப்போ வந்து இதை நம்ம பச்சையை பிடிங்கி வைக்க முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இதுக்கு வத்தலுக்கு ஒரு ரேட் சொல்றீங்களா பார்த்தீங்களா? எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாங்கம்மா? 1 வருஷம் வரல வச்சிருக்கோம். 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வித்தரலாம். ஒரு 10 மாசத்துக்கு நம்ம சேமிச்சு வச்சிருக்கலாம். சரி. நமக்கு விலை எப்போ நல்ல விலை கூட வருதோ அப்போ கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் போடலாம். அது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை. இப்போ விதைன்னு வாங்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க விதை வாங்குறீங்க? ஒரு பேக்கெட்டு ஒரு பாக்கெட்டு 440 ரூபா, 460 ரூபா, 470 ரூபா இப்படி சொல்கிறாங்க. ரகத்தை பொறுத்து விலை சொல்கிறாங்க. இப்போ அந்த விதைன்னு பார்க்குறப்போ அந்த நாற்று பேக்கெட்டுக்கு எவ்வளோங்க வரும்? ஒரு பாக்கெட்டு 460 ரூபா சொல்கிறாங்க. 400. அது எவ்வளோ நாற்றுங்க வரும்? அதில் 10 கிராம் விதை இருக்குதுங்களா? 10 கிராம். அப்போனா தோராயமாக பார்த்தீங்கன்னா நாற்று எவ்வளோங்க வரும்? நாற்று என்ன ஒரு 2000 நாற்று 3000 நாற்றுக்குள்ளே தான் வரும். அவ்வளோதான் வரும். அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பேக்கெட் நாற்றுங்க? ஒரு ஏக்கருக்கு இப்படி பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் நல்லா 2 நாற்று விட்டுனா ஒரு 6-7 பாக்கெட் வாங்கி போடும். 6-7 பாக்கெட். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படிமா பயன்படுத்திட்டு இருக்கோம்? நாற்று வாங்கி பண்ணிட்டு இருக்கோம், அதாவது விதை வாங்கி பண்ணிட்டு இருக்கோங்களா? இல்லை நாங்கள் இவ்வளோ நாளாக விதை வாங்கி தான் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்கம்மா. இந்த வருஷம் தான் கொஞ்சம் இந்த முட்டிக்காய் நாங்களாம் விதை எடுத்து கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், நட்டு பார்க்கலாம் எப்படி காய்ப்பு பிடிக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கல. காப்பு நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா பிடிச்சிருக்குது. அதனால இன்னும் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் இனிமேல் வருங்காலத்தில் வந்து நம்மளே விதையை உற்பத்தி பண்ணி நாற்று விட்டுக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு. ஆனால் இப்போ நம்ம போட்டதுக்கு அவங்க கொடுக்குறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்லா வாங்கி நட்டுருக்குறேன். நாங்கள் வீட்டில் இருந்த விதையும் நட்டுருக்குறோம். ரெண்டும் ஒரே மகசூல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்போ மிளகா போட்டுருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு ஊடு பயிர்னு சொன்னாங்க. ஊடு பயிர்னா வெங்காயம் நடலாம். வெங்காயம் போடலாம். அது தவிர வேற ஏதாவது வேற எதுவும் நட்டா அவ்வளோ சரியா வராது. வெங்காயம் தான் நல்லா இருக்கும். வெங்காயம் தான் ஊடு பயிர் நட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 60 நாளில் எடுத்துடுறோம்ல தம்பி. அப்புறம் அதுக்கு மிளகா காட்டுக்கு உரம் கொடுத்து அதை களை எடுத்தோம்னா அது நல்லா வரும். வேற வெள்ளாம வைக்கும். சரிம்மா. இப்போ மிளகா போட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன? இது மிளகா போட்டதுக்கு அடுத்து அப்புறம் முருங்கை நடலாம். சரிம்மா. வெங்காயம் நடலாம், கடலை போடலாம். மறுக்க இந்த என்ன வேணாலும் நமக்கு என்ன விவசாயம் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கலாம். மாற்று பேரானா மாற்றி இதே போட்டுட்டு இருக்கக்கூடாது. இதவே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு இல்லை. இதுக்கே உரம் கொடுத்து போட்டாலும் போடலாம். மறுக்க உரத்தை கொடுத்து நம்ம நாற்று நடணும்னாலும் நடலாம். நம்ம தண்ணி இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்க. ஆனால் தண்ணி அதிகமாக தேவைப்படும். இப்போ எந்த மண்ணுக்குங்கம்மா ரொம்ப நல்லா வளரும்? இந்த மண் செம்மண், இப்படி கொஞ்சம் இது மண்ணுக்கு, கரச மண்ணுக்கு, எல்லா மண்ணுக்குமே மிளகா நல்லா வரும். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மிளகா பற்றி அதோட குறிப்பு எப்படிலாம் வளர்க்கணும், அதை பற்றி இல்லாமல் எப்படிலாம் இப்போ வந்து விதை வாங்குறதை விட நம்ம வந்து நம்மளே வந்து சீட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குன்ற ஒரு முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்மா. நன்றி.